இந்த மூலவருத்தம்ன்றது இப்போ பெரும்பாலானவரை பாதிக்கிற ஒரு நோய் நிலையாக இருக்குது. சிலர் இது மூலவருத்தம் தானோன்னு தெரியாமல் தொடர்ச்சியாகவும் அந்த நோய் நிலையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும். இந்த மூலவருத்தம் ஏற்படாமல் தவிர்க்கிறதுன்றது மிகவும் இலகுவான ஒரு நடைமுறை. அது பற்றிய பூரண தெளிவில்லாதால் பல பேர் இந்த பாதிப்புகளால் தொடர்ந்தும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கணும். ஆகவே இந்த வீடியோவில் மூலவருத்தம் என்றால் என்ன, இந்த மூலவருத்தத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது, இது என்னென்ன காரணங்களால் ஏற்படுத்துது, இதை கட்டுப்படுத்துகிற முறைகள் அல்லது தவிர்த்து கொள்கிற நடைமுறைகள் என்ன, இந்த மூலவருத்தம் ஏற்பட்டால் நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய விடயங்கள், எந்த நிலையில் நாங்கள் வைத்தியத்தை ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேணும், வேறு சிகிச்சை முறைகளுக்கு போக வேணும் என்ற விடயங்களை தெளிவாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். மூலவருத்தம் என்றால் என்னென்று பார்த்தால் இது மலவாசல் பகுதியில் மலக்குடல் பகுதியில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. இதை இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் என்ற ஒரு நோய் நிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த கால்களில் இரத்த நாளங்கள் புடைப்படைஞ்சு வீக்கமடைஞ்சு இருக்கும் சில ஆட்களுக்கு. இதே மாதிரியான ஒரு நிலை இந்த மலக்குடல் பகுதியிலேயும் மலவாசல் பகுதியிலேயும் ஏற்படுற நிலை தான் நாங்கள் மூலவருத்தம் என்று சொல்ல போகிறோம். சாதாரணமாகவே இந்த மலவாசல் மலக்குடல் பகுதிகளில் அதிக அளவில் இரத்த குழாய்கள் நாளம் என்று சொல்லப்படுற இரத்த குழாய்கள் அதிக அளவில் இருக்கும். சில காரணங்களால் இந்த இரத்த குழாய்களில் அமுக்கம் அழுத்தம் அதிகரித்து இந்த இரத்த குழாய்கள் வீக்கமடைஞ்சு போகிறதும் அதனால் ஏற்படுகின்ற அந்த பாதிப்பு நிலைகள் எல்லாம் சேர்த்து தான் நாங்கள் மூலவருத்தம் என்று சொல்ல போகிறோம். இந்த மூலவருத்தம், பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ் எல்லாமே ஒரே நோயை குறிக்கிற சொல்லுகள் தான். இந்த மூலவருத்தத்தை நாங்கள் முக்கியமாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உள் மூலம் இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ், மற்றது வெளி மூலம் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ்ன்றது இந்த மலவாசலுக்கு உட்பட்ட பகுதியில், இது வெட்டுக்கண்ணுக்கு தெரியாது, இந்த மலக்குடல் மலவாசல் பகுதியில் உள்ள இரத்த குழாய்கள் வீக்கமடைஞ்சு போகிற நிலை. இந்த வீக்கமடைஞ்ச இரத்த குழாய்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், ஒன்று இரத்த கசிவுகளை உருவாக்கும், ரெண்டாவது இந்த மலவாசல் நூடாக மலங்கழிக்கும் போது வெளியேறும். இதன் அடிப்படையில் நாங்கள் இதை 4 நிலைகளாக பிரிப்போம். இந்த 4 நிலைகளில் முதலாவது என்னென்னு சொன்னால், இந்த மூலவருத்தம் இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் உள்ள ஒருவர் மலங்கழிக்கும் பொழுது இரத்தம் வெளியேறும். ஆனால் வேறு எந்த விதமான அறிகுறிகளும் இருக்காது. ஆனால் இந்த மலம் கழித்த பிறகு மலம் கழிக்காத முழுமையாக மலம் கழிக்காத மாதிரியும் அல்லது இந்த மலக்குடல் பகுதியில் ஏதோ ஒரு பொருள் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுத்தன்மையும் ஏற்படலாம். இது ஆரம்ப நிலை, முதலாவது நிலை என்று சொல்லுவோம். ரெண்டாவது நிலை, இந்த மலம் கழிக்கும் பொழுது இந்த மலவாசல் நூடாக ஒரு முளை போன்ற ஒரு தன்மை போகிறதா இருக்கும். இது பெரும்பாலான நோயாளிகள் சொல்கிற ஒரு நிலை. உண்மையில் வாரது அந்த உள்ளுக்க வீக்கமடைஞ்ச அந்த இரத்த குழாய்கள் இந்த மலம் கழிக்கும் பொழுது மலவாசல் நூடாக வெளியில் போகிறது. இந்த நிலையில் இந்த வார இரத்த குழாய்கள் மீண்டும் மலங்கழிச்சு முடிய உள்ளுக்குள்ளே திருப்பி போயிடும். மூன்றாவது நிலையில் இப்படி வெளியில் வார இரத்த குழாய்கள் மலங்கழிக்கும் பொழுது வெளியில் நின்றுடும். திருப்பி நாங்கள் ப்ரெஸ் பண்ணி, அதாவது மேனுவலாக ப்ரெஸ் பண்ணி அழுத்தி உள்ளே தள்ளிவிட்டால் போயிடும். இதில் 4வது நிலை, மலங்கழிக்கும் பொழுது இந்த இரத்த குழாய்கள் வெளியே அப்படியே நிரந்தரமாக நின்றுடும். நாங்கள் ப்ரெஸ் பண்ணி அழுத்தினாலும் போகாது. இந்த 3ஆம் 4ஆம் முக்கியமாக இந்த 4ஆம் நிலையில் தான் இது அதிகளவான வலியை ஏற்படுத்துகிறதாக இருக்கும். இப்போ முதலாவது நிலையில் மலத்தோடு கலந்து ரத்தம் போகிற ஒரு நிலை மட்டும் இருக்கும். இங்கே போகிற இந்த ரத்தத்துக்கு ஒரு தனித்துவமான தன்மை இருக்கும். என்னென்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷான பிளட்ன்னு சொல்லுவோம். அதாவது நல்ல சிவப்பு நிறத்தில் மலத்தோட கலந்ததாயோ இல்லை மலம் இருந்த உடனடியாகவோ அந்த ரத்தம் வெளியேற நிலை இருக்கும். இது சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் கருப்பு நிறத்தில் இந்த இரத்தம் வெளியேறன்னு சொல்லுவோம். அது எங்களுடைய இறப்பை பகுதி மேற்பகுதிகளில் ஏதாவது இரத்த கசிவு ஏற்பட்டால் தான் கருப்பு நிறமாக போகும். ஆனால் இங்கே மிகவும் செந்நிறமான உறைவடையாத நிலையில் இந்த இரத்த வெளியேற்றம் ஏற்படும். அடுத்ததாக நாங்கள் இந்த எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் வெளி மூலம் என்றால் என்னென்னு பார்த்தால், இந்த மலவாசலை சூழ உள்ள இந்த தோலின் உட்பகுதியில் இந்த இரத்த நாளங்கள் வீக்கமடைஞ்சு புடைச்சு போய் இருக்கிறது. ஆகவே இது வெளியால் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். ஒரு மலவாசலை சூழ கட்டி ஒன்று ஏற்பட்ட மாதிரியான நிலையாக இருக்கும். இது கொஞ்சம் வலி எடுக்கக்கூடியதாக இருக்கும். வலி வேதனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரம் இச்சிங், ஒரு கடிக்கிற உணர்வு அல்லது ஒரு சொரிச்சல் ஏற்படுற உணர்வு அந்த பகுதிகளில் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும். இதில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த வெளி மூலம்
இதில் வந்து உள்ள இரத்த குழாய்களில் ரத்தம் கட்டிப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. த்ரோம்போசிஸ் என்று சொல்லுவோம். இப்படி கட்டிப்பட்டால் இந்த வலி வேதனை மிக மிக அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் நீங்கள் உடனடியாக வைத்திய உதவி நாட வேண்டிய ஒரு நிலை. ஆகவே இந்த மூலத்தை பொறுத்தவரையும் உள்மூலம் வெளிமூலம் என்று 2 இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகளை உருவாக்க போகுதுன்னு பார்த்துருக்கிறோம். ஆகவே இதன் அடிப்படையில் ஒரு மூல வருத்தம் உள்ள ஒரு ஆளுக்கு என்னென்ன நோய் அறிகுறிகள் ஏற்படும் என்று பார்ப்போம். முதலாவது நாங்கள் சொன்னது போல் மலம் கழிக்க ரத்தம் வெளியேறது. அந்த ரத்தம் ஃப்ரெஷ்ஷான சோப்பு நிறத்திலான ஒரு ரத்தமாக வெளியேறும். 2வது நோவலி ஏற்படுறது. அது மலம் கழிக்க ஏற்படலாம் உள் மூலமாக இருந்தால். சில வேளை இந்த மலம் கழித்த பிறகு நாங்கள் அமர்ந்திருக்கிற நிலை, இந்த சினிமாவிலையும் சரி இல்லை நிஜ வாழ்க்கையிலையும் சரி, சிலர் கிண்டலாக கேட்பினோம். ஒரு இடத்துல ஒரு ஆள் தொடர்ச்சியாக அமர்ந்திருக்க முடியாத நிலையில் இருந்தால் அல்லது இருக்க முடியாத நிலையில் இருந்தால் உங்களுக்கு இந்த மூலமாண்டு கிண்டலாக கேட்பினோம். உண்மையில் மூலம் உள்ளவருக்கு அந்த நிலை ஏற்படும். அது முக்கியமாக இந்த வெளி மூலம் இருந்தால் கீழே அமர்ந்திருக்கைக்குள்ள வலி வேதனை அதிகரிக்கும். அடுத்த அறிகுறியாக இந்த மலவாசலில் இருந்து சளி அல்லது ஒரு சீதம் போன்ற சுரப்பு சில வேளை வெளியேறலாம். அதை விட நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த வெளிமூல பகுதியில் இந்த த்ரோம்போசிஸ் என்று ரத்தம் கட்டிப்படுற நிலை ஏற்பட்டால் அதிகளவான வலி ஏற்படுற நிலையும் ஏற்படலாம். இந்த மூல வருத்தம் வரதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னால், முதலாவது ஒரு முக்கியமான காரணமாக நாங்கள் சொல்லக்கூடியது மலச்சிக்கல். நீண்ட காலமாக மலச்சிக்கல் இருந்து வந்தால் இந்த மூலநோய் வரக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மூலநோய்க்குரிய அடிப்படை என்னென்னு சொன்னால் ஸ்ட்ரெயினிங், அதிகமாக முக்கி மலம் இருக்கிற ஒரு நிலை. நாங்கள் மலம் இருக்க முக்குறது அல்ல ஸ்ட்ரெயின் பண்ணினால் என்ன செய்யும், இந்த மலவாசல் பகுதியில் உள்ள இரத்த குழாய்களில் ப்ரெஷர் அதிகரிக்கும். இதனால் அந்த இரத்த குழாய்கள் வீக்கமடையும். ஸோ அதே போல் இங்கே இந்த மலச்சிக்கல் உள்ளவர்களும் அதிகமாக முக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி மலம் இருக்க வேண்டிய நிலை ஏற்படுறதால இந்த மூல வருத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆகவே இந்த மலச்சிக்கல் இந்த மூல வருத்தத்தை ஏற்படுறதுக்கான ஒரு முக்கிய காரணம். அடுத்தது ப்ரொலாங் சிட்டிங். இப்போ நீண்ட நேரமாக அமர்ந்திருக்கிறது, முக்கியமாக இந்த மலங்கழிக்க போன பிறகு. இப்போ எல்லாம் இந்த மொபைல் ஃபோனை கொண்டு மலங்கழிக்கிறதுக்கு போகிறது அல்ல நியூஸ் பேப்பரோட போகிறது. இதால் நீண்ட நேரம் அவர்கள் அந்த மலங்கழிக்கிற இடத்துல தொடர்ச்சியாக அமர்ந்திருக்கிறது வந்து இந்த இரத்த நாளங்களில் ப்ரெஷர் அதிகரிக்க செய்து இந்த மூல வருத்தம் உருவாக்கத்தில் பங்கெடுக்குது. இதை விட அதிக உடல் எடை, உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, உடற்பயிற்சி செய்யாமல் இருக்க எங்களோட கட் மோட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, குடலின் அசைவுகள் வந்து பாதிக்கப்படும். இதை விட இந்த கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமான பிறகு அவர்களோட ஹோமோன்ஸ் சிலது இந்த இரத்த குழாய்களை கொஞ்சம் இளக்கமடைய விரிவடைய செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதும், அதோடு இந்த கர்ப்பப்பை கீழே உள்ள இரத்த குழாய்களை அழுத்துகிற நிலையிலையும் இந்த இரத்த நாளங்களில் ப்ரெஷர் அதிகரித்து இந்த வெரிகோஸ் வெயின் வரதுக்கான வாய்ப்புகளும், அதே நேரம் இந்த மூல வருத்தம் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மலச்சிக்கல் தான் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த மலச்சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் இந்த மூல வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த நார்ச்சத்து போதுமான அளவில் எடுக்கப்படாது, போதிய அளவு நீர் ஆகாரம் இருந்தாது போன்ற இந்த மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் எல்லாமே இந்த மூல வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக அமையும். இந்த மூல வருத்தத்துக்கான தீர்வு முறைகள் என்னென்று பார்த்தால், இதில் முக்கியமாக இதை தடுப்பு முறைகள், இதை வராமல் நாங்கள் எப்படி தடுத்து கொள்ளலாம்ன்றதான் முதலாவது விஷயம். அதுக்கு இந்த மலச்சிக்கலை தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா மலச்சிக்கல் வந்தால் நாங்கள் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது, முக்க வேண்டி ஏற்படும். ஆகவே இந்த இரத்த குழாய்களை ப்ரெஷர் அதிகரித்து எங்களுக்கு மூல வருத்தம் ஏற்படும். ஆகவே மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் வந்து எங்களுடைய உணவை சரியாக நாங்கள் சமச்சீரான உணவு, ஆரோக்கியமான உணவு எடுக்க வேண்டியது. அதில் முக்கியமாக காய்கறி வகைகள் அதிகமாக எடுக்கணும், பழ வகைகள் எடுக்கணும். இதில் முக்கியமாக பழச்சாறு எடுக்கிறத நாங்கள் தவிர்த்து பழங்களாகவே எடுக்க வேண்டும். ஏன்னா அதில் தான் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அடுத்தது தானிய வகைகளை உணவோடு சேர்த்துக்கொள்ள வேணும். இதோடு சேர்ந்ததாக நாங்கள் நீர் எடுக்கிறது, நீரை பொறுத்தவரை நாங்கள் ஒரு சரியான பரம்பலாக நாள் முழுவதும் ஒரு சமச்சீராக எடுக்கிறது தான் உண்மையில் மிகவும் பொருத்தமானது. அப்படியாக சொல்லப்போனால் காலையில் எழுந்தவுடனே நாங்கள் நீர் அருந்த வேணும். திருப்பி காலை உணவுக்கு முன்பும் பின்பும், அதே மாதிரி மதிய உணவுக்கும் காலை உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில், அதே மாதிரி மதிய உணவுக்கு முன்பும் பின்னும், மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், இரவு உணவுக்கு முன்பும் பின்புமாக, இப்படி ஒரு பரம்பலாக கிட்டத்தட்ட நாங்கள் 6 கிளாஸ் நீர் அருந்துறது வந்து ஒரு நாளைக்கு ஆரோக்கியமானது. இது காலநிலை இதுகளோட வித்தியாசப்படும். சில வேளையில் அதிகமாக அருந்த வேண்டியும் ஏற்படும். மிக முக்கியமாக இந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த பீட்சா, பர்கர், இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணும். இதுகள் கட்டாயமாக மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். இந்த மலச்சிக்கல் என்றால் என்ன, இது ஏன் ஏற்படும், இதை எப்படி கட்டுப்படுத்தலாம், இதை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நான் ஏற்கனவே இன்னும் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். நீங்கள் பார்க்காதாக்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. மூல வருத்தத்தை தவிர்க்கிறதுக்கான இன்னும் ஒரு வழிமுறை வந்து நாங்கள் அதிக நேரம்
தொடர்ந்து அமர்ந்திருக்கிறத தவிர்க்கிறது. இதில் முக்கியமாக நாங்கள் இந்த டாய்லெட்டில், அதாவது மலங்கழிக்க போன பிறகு அதிக நேரம் அதில் செலவிடக்கூடாது. இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது மலங்கழிக்கிற உணர்வு வரைக்குள்ளே தான் நாங்கள் டாய்லெட்டுக்கு போக வேணும். அதே நேரம் இந்த டாய்லெட்டுக்கு போகைக்குள்ளே எந்த விதமான மொபைல் ஃபோனோ அல்லது இந்த நியூஸ் பேப்பரோ எதுவும் இல்லாமல் நாங்கள் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு போயிட்டு மலங்கழிச்சிட்டு வந்துட வேணும். அதே நேரம் இந்த மூலவர்த்தம் அடிக்கடி வார நிலை உள்ளார்கள், இந்த ரிஸ்க் இருக்கிறார்கள் யாராவது, நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா தொடர்ச்சியாக ஒரு இடத்துல அமர்ந்திருந்து வேலை செய்யக்கூடாது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் நேரமோ திருப்பி அதிலிருந்து எழும்பி நீங்கள் கொஞ்சம் நேரம் நடந்த பிறகு வந்து அமர வேணும். தொடர்ச்சியாக இருக்கிறதும் இந்த சேரில் ஒரு நேரடியாக இல்லாட்டிலும் மறைமுகமாக உங்களுக்கு இந்த மூலவர்த்தம் ஏற்படுறதில் பங்கெடுக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களுக்கு மலங்கழிக்க வேணும் என்ற உணர்வு ஏற்படைக்கே போய் மலங்கழிச்சிட்டு வந்துட வேணும். இல்லாட்டில் நீங்கள் அதை தள்ளி போடைக்கு, இது முக்கியமாக ஏற்படுறது சிறுவர்களில். அவர்கள் மலங்கழிக்க வேணும் என்ற உணர்வு ஏற்பட்டாலும் விளையாட்டுகளில் இருக்கைக்குள்ளே அந்த டைமில் உடனே போக மாட்டோம். சில வளர்ந்தவர்களும் வேலைகளின் நிமித்தம் இந்த மலங்கழிக்க வேண்டிய உணர்வு வரைக்குள்ளே மலங்கழிக்க போக மாட்டோம். இதை நீங்கள் தாமதப்படுத்துறதால இந்த மலத்தில் இருக்கிற மேலதிக நீர் உடலால் மீளாக துறிஞ்சப்பட்டு மலம் இறுக்கமடைஞ்ச பிறகு நாங்கள் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய ஏற்பட்டு எங்களுக்கு இந்த மூலவர்த்தம் ஏற்படலாம். அல்லது ஏற்கனவே உள்ள மூலவர்த்தம் இப்படி அடிக்கடி வார நிலை இன்னும் வேசாகி போகலாம். முக்கியமாக இந்த நார்ச்சத்துடைய உணவுகள் எடுக்கிற சம்பந்தமாக இந்த விலங்குணவு பிரியர்கள், அதிக அளவில் விலங்குணவுகள் எடுக்கிறார்களாக இருந்தால் எந்த ஒரு விலங்குணவிலையும் நார்ச்சத்து இல்லை. இது தாவர உணவுகளில் மட்டும்தான் இருக்கும். ஆகவே நீங்கள் தாவர உணவுகளை கூட எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறீங்கள் என்றால் நீங்கள் ஃபைபர் சப்ளிமெண்டேஷன், இந்த நார்ச்சத்தை சப்ளிமெண்டேஷன் மேலதிகமாக நீங்கள் ஃபார்மசிகளில் பெற்று பாவிச்சு கொள்ளலாம். இந்த நார்ச்சத்தை ஒரு லிமிட்டட், அதாவது ஒரு வளர்ந்தவர்களை பொறுத்தவரையும் 25 தொடக்கம் 35 கிராம் நார்ச்சத்து ஒரு நாளைக்கு தேவையாக இருக்கும். ஆகவே இதை எடுத்த உடனே நீங்கள் இந்த அளவுக்கு போகலாது. ஒரு குறைஞ்ச அளவில் தான் நார்ச்சத்தை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அதிகரித்து கொண்டு போக வேணும். அதே நேரம் போதிய அளவில் நீர் அருந்த வேணும். நீங்கள் ஒரே டைமில் அதிகளவு நார்ச்சத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்டோமினல் ப்ளோட்டிங் என்று சொல்லி உங்களுக்கு அது பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். ஆகவே இந்த நார்ச்சத்து போதிய அளவில் எடுக்க இல்லாதாக்கால் நீங்கள் இந்த முறையையும் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். ஆனால் இயன்றவரையும் நீங்கள் தாவர உணவுகளிலிருந்து நார்ச்சத்தை எடுக்கிறது தான் ஆரோக்கியமானது. இந்த மூலவர்த்தம் பெறாமல் தடுக்கிறதுக்கான இன்னும் ஒரு முக்கியமான நடைமுறை எக்ஸசைஸ். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 30 நிமிடமாவது நீங்கள் எக்ஸசைஸ் செய்ய வேணும். இதை நீங்கள் காலையில் செய்தீங்கள் என்றால் இன்னும் நல்லம். அதே நேரம் காலையில் மலச்சிக்கலை நீங்கள் உணர்றதா இருந்தால் நீங்கள் காலையில் எக்ஸசைஸ் செய்து கொண்டு காலை உணவை எடுத்த பிறகு மலங்கழிக்க போகிறதும் ஒரு வகையில் ஒரு நல்ல விடயம். ஏனென்றால் நீங்கள் உணவை எடுத்த பிறகு இந்த கட் மார்டலிட்டின்னு சொல்லுவோம், இந்த குடலின் அசைவுத்தன்மை கொஞ்சம் அதிகரிக்கும். அது உங்களுக்கு இந்த மலம் வெளியேறதில் இலகுவாக வெளியேறக்கூடிய வகையில் இது பங்கெடுக்கும். இந்த மூலவர்த்தம் வந்த பிறகு இப்போ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் என்றால் ஏற்கனவே சொன்ன நடைமுறைகளையும் கடைப்பிடிச்சு கொண்டு அதுக்கு மேலதிகமாக இந்த வலி வேதனைகள் இருக்கேக்க இந்த பேராசிட்டமோல் அல்லது வலி நிவாரணிகள் ஓவர் த கவுண்டர் நீங்கள் ஃபார்மசியில் வேண்டக்கூடிய சில வலி நிவாரணிகள் இருக்கும், அதை பாவிச்சு கொண்டு இந்த மலை வாசலில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய க்ரீம்ஸ் இருக்குது. அதாவது அதில் முக்கியமாக இந்த லிடோகைன்னு சொல்லி அந்த வலி வேதனையை குறைக்கிறதுக்கானது, அந்த வலி உணர்வு உணரப்படாமல் போகிறதுக்கான ஒரு மருந்துள்ள க்ரீம்ஸ் இருக்குது. அதோடு சேர்ந்து ஹைட்ரோகோர்டிசோன் வகையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வகையான க்ரீம்கள் இருக்குது. இதை அப்ளை பண்ணுறதால உங்களோட அந்த வலி வேதனை கொஞ்சம் குறைவடையும். அடுத்தது அந்த இடங்களில் நீங்கள் ஐஸ் பேக்க வைக்கலாம். அதை விட சிட்ஸ் பாத்ன்னு சொல்லுவோம். இது ஒரு 15 நிமிடங்களுக்கு ஒரு இளஞ்சூட்டு தண்ணியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறது. இதுவும் இந்த வலி வேதனையை குறைவடைய செய்யும். அதை விட இந்த மலைவாசல் பகுதிகளை நீங்கள் க்ளீனாக வச்சுருக்க வேண்டியது முக்கியமானது. அதே நேரம் இப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் அதிக காரமான உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. இதை விட இந்த லெக்ஸேட்டிவ்னு சொல்லி மலத்தை இலக்கமடைய செய்யக்கூடிய பானி வகைகள் அதுகளையும் நீங்கள் தற்காலிகமாக பாவிச்சு கொள்ளலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிழமைக்கு மேலாக இந்த வலிவேதனை இருக்குது, இரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது, இது குணமடையவில்லை என்று சொன்னால் நீங்கள் கட்டாயமாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேணும். அதே போல் சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இது சத்திர சிகிச்சை செய்யப்பட வேண்டிய கட்டத்துக்கும் உங்களை கொண்டு போகலாம். அதாவது இந்த நாங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த உள்மூலம் 4வது நிலை வெளியேறிய பிறகு திருப்பி உள்ளே போகாத ஒரு நிலை ஏற்படுறது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாலும் உள்ளே போகாமல் நிற்கிற நிலை. அதை விட இந்த வெளி மூலம் ஏற்பட்டிருக்கிற நிலையில் அங்கே இரத்தம் உறைவடைஞ்சு அதிக பெயின் ஏற்படுற நிலை, இப்படியான சந்தர்ப்பங்களில் சத்திர சிகிச்சைக்கு போக வேண்டி ஏற்படலாம். ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இந்த மூலவர்த்தம் என்பது தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நோய் நிலை. எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை நாங்கள் சரியாக பார்த்துக்கொள்வதும் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்வதும் இந்த மூலவர்த்தம் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம்.
இது ஏற்பட்டால் கூட நாங்கள் உடனடியாக செய்யக்கூடிய நடவடிக்கைகளை செய்து கொண்டு ஒரு கிழமை கடந்த பிறகும் இது நீட்டித்து கொண்டு போனால் நாங்கள் வைத்திய ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேணும். ஆகவே இப்படியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இது சார்ந்த கேள்விகள் இருந்தால் கீழே காமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி.